पङ्कजे क्षणा अमृतधारया कृष्णा सम्प्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனாம் குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை ஊட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன்னாராயணா ஹரிநாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. பவத் பக்தி ஸ்வேதா பவது மம சைவ பிரசமயே தசேஷ க்லேசௌகம் நகலு கிருதி சந்தேக கனிகா நச்சேத் வியாசஸ்யோக்திகி தவ ச வசனோநேகமவசோ பவேன்மித்யாரத்யா புருஷவசன பிராயமகிலம். மூன்றாவது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தில் நாராயண பட்டத்திரி சொல்லக்கூடிய பகவான் உபதேசித்த சரணாகதி சாரங்கள் பொய்யாகாது, கண்ணனை நம்பினவர்கள் உலகத்தில் கைவிடப்பட மாட்டார்கள் அப்படின்ற வசனங்களை எல்லாம் கிருஷ்ணா நாங்க சொல்லல, உத்தமமா நீயே சொல்லிட்டு இருக்க, என்னை சரணடைன்னு நீ சொல்ற அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல கண்ணனுடைய பகவத்கீதையை மேற்கோள் காட்டினது எந்த அளவுக்கு நாம் இப்போது தரிசிக்க இருக்கக்கூடிய சுவாமியினுடைய வைபவம் ஒத்து போறதுன்னு பார்த்தால், ஆம், இப்போது நாம் இந்த திருக்கோயிலிலே நமக்கு தரிசனத்தை அளிக்கக்கூடிய மூர்த்தியாக இருப்பவர் பகவத்கீதையை உபதேசம் செய்து அர்ஜுனனுக்கு தன்னுடைய தேரை ஓட்டிய பார்த்தசாரதி சுவாமியாக உற்சவர் இங்கு எழுந்தருளியிருப்பது பெரிய பொருத்தமாக அமைந்திருக்கின்றது. இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும். தாம்பரம் செங்கல்பட்டு சாலையிலே மகேந்திரா சிட்டியிலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த குன்னவாக்கம் சிறிய கிராமத்திலே இங்கு உற்சவமூர்த்தி பார்த்தசாரதியாகவும் மூலமூர்த்தியானவர் ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால சுவாமியாகவும் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். அநேகமாக மற்ற மூர்த்திகளை நாம் வலம் வந்து சுதையிலே இருக்கக்கூடிய வேணுகோபாலனை நாம் தரிசித்து மூலமூர்த்தியை நாம் படமெடுப்பதற்கு அனுமதி இல்லாததால் அவரையும் தியானித்துக் கொண்டு இந்த உற்சவமூர்த்தியை நாம் தரிசிக்கின்றோம். பார்த்தசாரதி பெருமாள் வேதத்தை, வேதத்தின் சுவைப்பயனை, விழுமிய முனிவர்கள் விழுங்கும் கோதிலின் கனியை, நந்தனார் களிற்றை, குவளையத்தோர் தொழுதேத்தும் ஆதியை அமுதை என்னை ஆளுடை அப்பனாக இங்கு எழுந்தருளியிருப்பது விசேஷம். துவாரபாலகர்களை சற்றே நாம் தாண்டி உள்ளே நுழைந்தோமே ஆனால் உத்தமமான நின்ற திருக்கோலத்திலே அழகான அபயஹஸ்தத்துடன், அந்த அபயஹஸ்தத்திலே என்னை சரணடையுங்கள் என்று அவர் கீதையிலே உபதேசித்த அந்த பகவத்கீதையினுடைய வாக்குகள் ரேகையாக இவர் கையிலே மிளிர அந்த ஹஸ்தத்திலே இருக்கக்கூடிய ரேகையையும் நாம் தரிசிக்கின்றோம். அழகான ஒரு யஜ்ஞோபவீதத்தை சார்த்திக் கொண்டு ஒரு கையிலே கதாதரனாக, கதாபாணியாக கதையை கையிலே வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய நீண்ட திருக்கண்களுடன் தான் அமையப்பெற்ற ஒரு கிரீடத்துடன் இருக்கக்கூடிய பார்த்த சாரதி, கீதையினுடைய ஒரு நாயகன், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் ஓட்டக்கூடியவர், உத்தமமான சரணாகதியினுடைய சாரத்தை நமக்கு அனுகிரகித்தவர், அவருடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைந்து அங்கே அழகான ஒரு காசு மாலையை அவர் சார்த்திக் கொண்டிருக்க, அந்த வக்ஷஸ்தலத்திலே அகலகில்லேன் என்று உரையும் திருமார்பலாக
மகாலட்சுமியும் நமக்கு சேவை சாதிக்க அதோ ஒருபுறம் ஸ்ரீதேவி நாச்சியார் உயர்ந்த திருமாங்கல்யத்துடன் சிகைப்பு வெள்ளைக்கல் பதக்கங்கள் கொண்ட அழகான கல் மாலையை சார்த்திக் கொண்டு தாமரை அழகாக கையிலே வைத்துக் கொண்டிருக்க தானும் ஒரு திருமண்காப்பை சார்த்திக் கொண்டிருக்கக்கூடிய உத்தமமான மகாலட்சுமியான ஸ்ரீதேவி நாச்சியாருடைய திவ்ய தரிசனம். மற்றொரு புறமோ பூதேவியான பூமாதேவியானவள் அந்த பிராட்டியும் திருமாங்கல்யத்தை தான் சார்த்திக் கொண்டு தாமரையை கையிலே தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அழகான ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான பார்த்தசாரதி சுவாமி, அவருக்கு கீழே அமைந்திருக்கக்கூடிய சுதர்சன சக்கரத்தோடு எழுந்தருளி இருக்கக்கூடிய சக்கரத்தாழ்வார், இந்த எம்பெருமானுக்கு சார்த்தப்பட்ட அழகான சாலக்கிராம மாலை, இந்த பார்த்தசாரதி சுவாமியினுடைய திவ்ய தரிசனங்கள் மாமேகமேவ சரணம் ஆத்மானம் சர்வதேகினாம் யாகி சர்வாத்மபாவேன மயாஸ்யாக்கிய குதோபயகா என்று குருவாயிரப்பா, நீ கண்ணனாக மட்டுமா சரணாகதியை உபதேசித்தாய்? உன்னுடைய ராமாவதாரத்திலும் உபதேசித்த வச்சனங்கள் எங்களுக்கு பொய்யாகுமா? ஆகாதே. ஏன், நீ ராமனுக்கே சத்தியமூர்த்தி என்று பெயர். ராமோ விக்கிரகவான் தர்மகா, தர்மோ விக்கிரகவான் ராமகா என்று நீ சகிருதேவ பிரபலனாய தவாஸ்மி சிதயாச்சதே அபயம் சர்வபூதேப்யோ ததம் ஜே தத்வ்ரதம் மம. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியதேஜம் கதம்சன தோஷோ யத்யபி சத்யஸ்யாத் சதாமே ததகர்ஹிதம். என்னை சரணடைந்து விடுங்கள், என்னை சரண் கூட அடைய வேண்டாம், நண்பன் என்று சொன்னால் போரும். இது ராமனுடைய உபதேசமாம். அதாவது பட்டத்திரியனுடைய ஒரு வரிக்குள் நாராயணியத்தினுடைய அழகு என்னவென்றால், இந்த முதல் 5 தசகங்களிலேயே நாராயண பட்டத்திரி பலவிதமான பொருள் செறிந்த அர்த்தங்களை எல்லாம் நமக்கு வாரி வழங்கி விடுகின்றார். அதற்கு மேலே சில தசகங்களிலே நாம் வேகமாக அனுபவிக்கக்கூடிய அளவுக்கு சரித்திரத்தை நகர்த்தி செல்கின்றார். இந்த 5 தசகங்கள் தான் நாராயணியத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் அவனுடைய தத்துவங்களை நமக்கு உபதேசித்திருப்பதால் அதை நாம் சற்றே நிதானமாக அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எந்த வார்த்தையையும் நாம் விட்டுவிட்டால் அந்த ஸ்லோகத்திற்கு திரும்புவது கடினம் என்ற ஒரு சிந்தனையோடு அதிலே நாம் நோக்கும் போது இவருடைய வார்த்தைகள் உன்னுடைய உபதேசம் என்று சொன்னது குருவாயிரப்பா, கண்ணனாக மட்டுமல்ல ராமனாக நீ வந்தபோது உன்னுடைய கருணை இருக்கின்றதே, நண்பன் என்று என்னை சொன்னால் கூட போரும். மித்ரபாவேன சம்பிராப்தம், பிராப்தம் சம்பிராப்தம், உடைந்தவர்க்கு உதவானாயின், உள்ளதொன்றீயானாயின், அடைந்தவர்க்கு அருளானாயின், அறம் என்ன ஆண்மை என்ன? என்னை வந்து சரணடைந்த விபீஷணனை நான் காப்பாற்றாவிட்டால் நான் ஒரு உத்தமமான புருஷன் ஆண்மகன் என்று என்னை சொல்லுவதற்கே என்னிடத்திலே ஒரு சிந்தனை இல்லாமல் போய்விடுமே. அதனால் என்னை நண்பன் என்று ஒருவன் வந்து அடைந்தாலே போதும். சரணாகதி சாரத்தை ஒருவன் கையிலே எடுத்துக்கொண்டு அதை நினைத்தாலே போரும் என்று ஆதலால் அபயமென்று பொழுதே அத்தே அபயதானம் ஈதலே கடப்பா என்பது இயம்பினீர் என் அன்பால் வைத்த காதலால் இனி வேறென்ன கடவதென்ன கதிரோல் மைந்த கோதிலா அவனை நீகே என் வயிற் கொணர்தியல். கம்பராமாயணத்துல கம்பனுடைய பரிணாமத்துல பார்த்தோன்னா பகவானுடைய பகவத்கீதை, கண்ணனுடைய உத்தவ கீதை, சுவாமி தேசிகனுடைய அபயப்பிரதான சாரம், அதே போல நாராயண பட்டத்திரியனுடைய ஸ்லோகத்தினுடைய ஒரு வரிகள் நம்மளை இத்தனை பேரையும் தரிசிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கு. ராமன் சொன்னார், விபீஷணனை யாருமே சேர்த்துக்க கூடாதுன்னு சரணாகதி பண்ண ராவணனுடைய தம்பியான விபீஷணன் எல்லாரும் முத்தர குத்தின போது சுக்ரீவனிடத்துல சொன்னார், யாரா இருந்தாலும் எனக்கு கவலை இல்லப்பா, ராமா நீ சரணம்னு சொல்லிட்டா போறோம். அவன் எந்த குலத்தை சேர்ந்தவன், அவன் பணக்காரனா ஏழையா பெரியவனா சிறியவனா நரமா வானரமா மனிதனா அரக்கனா, இதெல்லாம் நான் பாகுபாடு படுத்தி பார்க்கறதே கிடையாது. என்னுடைய தர்மம் என்ன தெரியுமா? ஆதலால் அபயம் என்று பொழுதத்தே அபயதானம் ஈதலே என்னுடைய தர்மம். அபயம் அபயம் அப்படின்னு மத்த எனக்கு கைய கூப்பிட்டான்னா அவனை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய லட்சணம். அதனால சுக்ரீவா, கதிரோன் மைந்த சூரியனுடைய பிள்ளையே, கோதிலா
எந்த விதமான மனசுல கஷ்டமும் வச்சுக்காம நீயே போய் யார் சேர்த்துக்க கூடாதுன்னு சொன்னானோ அவனையே போய் மரியாதையா சரணாகதி பண்ணவனை அழித்து கொண்டு வரக்கூடிய அளவுக்கு ராமாவதாரத்தில் அவருக்கு ஒரு பெரிய கருணை. அந்த கருணையோடு நீ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கிருஷ்ணா பொய்யாகுமா? நச்சே வியாசஸ்யோக்தி தவ சவச்சனோ நைகமவசோ பவேல் மித்யாரக்யா. அப்ப நீ சொன்ன வார்த்தைகள் என்ன? சரணம்னு வந்த அவனிடத்துல ஓடி அந்த விபீஷணனை நீ எதிர்கொண்டு அழைச்சு அவனை இருக தழுவிண்டு என்னிடத்துல சரணம்னு வந்த ஒண்ணு இந்த வானரர்களை அபிப்பிராயம் கேட்டு ஒரு 10-15 நிமிஷமா நான் உன்னை மேல நிக்க வச்சுட்டனே, அதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும்னு ராமன் கையை கூப்பினார்னா அந்த சரணாகதியினுடைய கருணையத்தான் பட்டத்திரியோட ஸ்லோகத்தோட நம்ம ஒற்று போட்டு பார்த்து மனிதனாக பிறவி எடுத்த நாம் எல்லோரும் மானுடனாக வாழ்ந்து காட்டிய ராமனுடைய அந்த கருணைய நம்முடைய வாழ்க்கையினுடைய பல கட்டங்கள்ல எப்படியெல்லாம் நாம உபயோகப்படுத்துவதற்கு அவர் நமக்கு உயர்ந்த உபதேசத்தை பண்ணியிருக்காருன்னு இந்த ஸ்லோகத்துல நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதனால தான் அவனிடத்துல கையை கூப்பி மன்னிப்பு கேட்டு ராட்சசனாக இருந்தாலும் தன்னுடைய மனைவியையே அபகரித்தவனுடைய சகோதரனாக இருந்தா கூட மனதுல கொஞ்சம் கூட தான் வெளியில காமிச்சுக்காம குகனோடும் ஐவரானோம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோம் எம்முழை அன்பில் வந்த அகனமர் காதலையா என்புழை அன்பில் வந்த அகனமர் காதலையா நின்னுடன் எழுவரானோம் புகழரும் காணல் தந்து புதல் வரார் பொழில்தான் உள்தையே. என்னை வந்து சரணம்னு சொல்லி விபீஷணா நீ அடைஞ்சுட்டியே, அதனால நீ இனிமே என்னுடைய குடும்பத்தை சேர்ந்தவனாயிட்ட. நான் திரும்பி அந்த வனவாசம்னு அயோத்தியிலேருந்து கிளம்பி வரும்போது தசரதனுடைய பிள்ளைகள் 4 பேர்னு நான் நினைச்சுட்டு கிளம்பினேன். ஆனா அங்க குகன்னு ஒருத்தனை சந்திச்சேன். அந்த குகனோடும் 5 ஆனோம், குகனோட 5 பேர் ஆனோம். நாங்க 5 பேர் தான் நினைச்சுட்டு வந்தேன். இதோ ஒன்னு அழிச்சுட்டு வந்தான் பார் சுக்ரீவன், இவனை கிஷ்கிந்தையில சந்திச்சேன். இவன் வானரனாக இருந்தா கூட பின் குன்று சூழ்வான் மகனோடு அறுவரானோ. அந்த வானரனான சுக்ரீவனோட எங்க குடும்பம் 6 பேர் ஆயிடுத்து. ஆனா 6 பேரோட இருக்க அப்படின்ற ஒரு கவலையோட இருந்தேன். ஆனா இன்னைக்கு நீ வந்து என்ன சரணம்னு சொல்ல பாரு. நின்னுடன் எழுவரானோம் புகழரும் காணல் தந்து புதல் வரான் பொலிந்தான் உந்தையே. உன்னோட 7 பேர் ஆயிட்டோம். உங்க அப்பா தசரதர் ரொம்ப சந்தோஷப்படுவார் இதை கேட்டார்னாரா. கம்பனுடைய வாக்கியம் உந்தை. உங்க அப்பா தசரதர் இதை கேட்டா ரொம்ப சந்தோஷப்படுவார். 7 பேர் ஆயிட்டோம் அப்படின்னு இருக்க தழுவினார்னா அதனால தான் ராமாயணத்துல விபீஷணனுக்கு கடக்குட்டின்னு பேரு. அவனுடைய பெருமையே என்னன்னா அதுக்கப்புறம் இன்னொருத்த ராமாயணத்துல வந்து ராமனை சரணாகதி பண்ணி உன்னோட 8 பேர் ஆனோம், உன்னோட 9 பேர் ஆனோன்னு பகவான் யாரையும் தழுவிக்கல. அப்ப அந்த விபீஷணனுக்கு அந்த அரக்கர் குலத்துல அந்த ஒரு பெருமை ஏற்பட்டதற்கு காரணம் அவன் பண்ண ஒரே ஒரு வார்த்தை. அவன் சொன்னது ராமா சரணம். அவ்வளவுதான் கையை கூப்பினா ராமபிரபோ சரணம்னு சொன்னான். அதுக்காக இவ்வளவு பெரிய மரியாதையை குருவாயூரப்பா நீ ராமனாக அவதரித்தாலும் சரி கண்ணனாக அவதரித்தாலும் சரி சரணம்னு சொல்றவ காப்பாத்துறது தான் என்னுடைய தர்மம்னு நீ வச்சிருக்கேன்னு இந்த ஸ்லோகத்தை அப்படிப்பட்ட ஒரு சரணாகதி தத்துவத்தை எனக்கு கொடுன்னு உபதேசம் பண்ண ஆரம்பிச்ச பட்டத்ரி 3வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தினுடைய பரிணாமத்தை சரணாகதி பிரபாவத்தோடும் பகவான் சொன்ன வாக்கியங்கள் எல்லாம் பொய்யாகாது என்ற தத்துவத்தோடும் முடிக்கக்கூடிய ஒரு அழக அந்த ஒரு தமிழ் பாசுரத்தை நம்ம கேட்டோம்னா நம்ம கேட்ட அர்த்தங்கள் எல்லாம் தானாகவே புரியும். என்றன கொன்னிடம் இணை இலா பக்தி நிலை என்றென்றும் இழக வேண்டும் பொன்றிடச் செய்யும் துன்பமூட்டையை போக்கினால் போகமெல்லாம் கிடைக்கும் கண்ணா. இன்றெனில் வியாசரது இன்னுரையும் உன்னுடைய இன்னுரையும் இவ்வுலகிலே நின்றிடுமோ வழிப்போக்கன் சொன்ன உரை போன்றதொரு நிலையாகி வழிப்போக்கன் சொன்ன ஒரு உரையாகி நிலையாகி போகுமன்றோ என்று பட்டத்ரி முடித்த இந்த திவ்யமான ஸ்லோகத்தினுடைய பெருமைகளை இங்கு எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீ பார்த்தசாரதி சுவாமி ஸ்ரீதேவி பூதேவி சமேதனான எம்பெருமானுடைய திவ்ய ஹாரத்தி தரிசனத்துடன்
அவனிடமிருந்து நாம் உத்தரவு பெற்றுக்கொண்டு அடுத்த பகுதியிலே மற்றொரு கண்ணனுடைய திவ்ய ஆலயத்திலிருந்து அவனுடைய திவ்ய தரிசனத்தோடு 3வது தசகத்தினுடைய 6வது ஸ்லோகத்தை பட்டத்திரி எவ்வாறு தொடங்குகின்றார் என்று நாம் சிரவணம் செய்யலாம். ஒரு அறிவிப்பு. ஸ்ரீ குருவாயூரப்பன் பஜன்